அவங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் கூட நமக்கு வேதனையை தான் தரும். நான் அந்த மாதிரி ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கே உண்மைக்கு உதயகுமாரனா நான் விரும்பலை. ஏன்னா நம்ம அதில் இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கும்போது அதை பற்றி அவங்க பேசி நம்மளை கூட கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, அந்த துன்பத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க, அந்த வேதனைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காதங்க உதயகுமாரனா, சரியா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வணக்கம் கங்கா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா அண்ணா. வாங்க கங்கா, குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க நம்ம யூசி. என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே உதயகுமாரண்ணா, அதை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. ஆனால் எனக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா உண்மையிலே இப்போ சில அந்த நம்ம வந்து ஒரு ஒரு கவலையில் இருக்குமா, நம்மளே தயார்படுத்தி அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் இன்னொருத்தவங்க வந்து அதுக்குள்ளே வந்து பேசும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மைண்டு வந்து யோசிக்கணும். அது இதுன்னு எல்லாம் யோசித்து கூடுதல் நமக்கு ஒரு வலியை தான் உண்டு பண்ணும். நான் அது மாதிரி விஷயங்களெல்லாம் யாரும் என்கிட்ட பேசினா நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன்னா. காஃபி டீ குடிச்சிங்களா குருநாதா, சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. அக்கா எங்கள் சென்னை சைதாப்பேட்டையில் ஒரே மலை ராட்ரி. ஓ அப்படியா, சென்னையில் மலையாப்பம் பெய்து. வணக்கம் இன்சி அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. வாழ்க வளமுடன் கங்கா அப்படிங்கிறாங்க நம்ம இன்சி. எனக்கு தான் காசு பணம் இல்லை, நானும் ஆடுவது இல்லை. ஓ அப்படியா ராஜாண்ணா, அது நல்லது தானா? உண்மைக்கு எல்லாரும் காசு பணம் இருந்தால் நிறைய பேர் கால் கீழே ஊற மாட்டாங்கண்ணா. ஏதோ அவங்கெல்லாம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தான் நடக்கிறாங்கங்கண்ணா. நான் பார்த்த ஆட்கள்லாம் பெரும்பாலான ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. காஃபி சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டாச்சா இன்ஸுங்கிறாங்க நம்ம கங்கா. சாப்பிட்டேன் கங்கா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா அண்ணா. கங்கா நல்லா தமிழ் பெயர், சிவபெருமானின் முதல் மனைவியின் பெயர் அப்படிங்கிறாங்க நம்ம இன்சி. குருநாதா அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. ஓகே குருநாதா அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. காட்டு கொடுக்குறாங்க. எனக்கு அவர்கள் ஆறுதல் சொன்னது இது, அதிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன். நமக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருந்தது. அப்படியா உதயகுமாரண்ணா, சூப்பரண்ணா. எதையும் நினைச்சு நம்ம கலங்கக்கூடாதண்ணா. நம்ம வந்து 4 பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லணும்ண்ணா. இதுதான் நான் கங்கா. எனக்கு 5 மணிக்கே டீ சாப்பிடும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம ஈஸி. காசு பணம் இல்லாததால் யாரும் மதிப்பதில்லை. ஆனால் காசு பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாவா அண்ணா? நம்ம கூட பிறந்த பிறப்பே மதிக்காது. வாழ்க்கையில் எல்லாம் நம்ம பார்த்துருவோன்னா, எங்கே நமக்கு ஒரு பண தேவை இருக்கும், நமக்கு இன்னொரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குனாலுமே நம்ம கூட பிறந்தது தராதுவ. எங்கே இவ தந்துக்கிடுவாளோ அப்படின்னு ஒரு இது. அதனால் பணம் வேணும். ஆனால் அந்த பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும், அவ்வளோதான். எவனும் மதிக்க மாட்டான். ஓகே இன்சி அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. ஆமாம் குருநாதா, உண்மைதான் அப்படிங்கிறாங்க நம்ம கங்கா. இப்போ எல்லாம் காசு தான் முக்கியமாக இருக்குது. காசு இருந்தால் தான் நம்மளுமே சந்தோஷமாக இருக்க முடியுங்க. நம்ம வந்து ஒரு நம்ம ஆசைப்படுறோங்கிறத தாண்டி நமக்கு தேவைகள் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யறதுக்கு காசு வேணும்டா. ஓகே சகோதரி, நான் விடைபெறுகிறேன். சமையல் செய்ய வேண்டும், கொஞ்சம் பேக்கிங் செய்ய வேண்டும். பாய். ஓகே உதயகுமாரண்ணா, பாய் அண்ணா. ஆண்ட்ரோ வாங்க, ஆண்ட்ரோ செல்வி ஹாய். உதயகுமாரண்ணா பாய் அண்ணா. ஆண்ட்ரோ செல்வி லைக் 13 போட்டிங்களா? ஓகே. நமக்கு 10 பைசா தரக்கூட ஆள் இல்லை. தரமாண்டானுங்கண்ணா. நம்ம கிட்ட இருந்தா வலியை வந்து பேசுவாங்க. ஆனால் நான் வந்து என் அனுபவத்தில் சொல்லேன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நகையெல்லாம் உண்டு. அப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை விட்டு போனால் வலியை வந்து பேசுவாங்க. சுரிக்க ஒய்ஃபா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறியாம்மா, எந்த ஊருமா, அப்படி இப்படின்னு விசாரிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனப்புறம் நம்ம நகையெல்லாம் நம்ம ஒரு குடும்ப தேவைக்காக நம்ம அடவு வச்சுப்போம். மாதிரி ஃபங்க்ஷன் விட்டு போகும்போது சிம்பிளாக போகுமா, யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. லேசாக சிரிப்பாக, அது சிரிக்கிறவங்க உண்டு, சிரிக்கிறவங்களும் கிடையாது. அப்படியே கண்டுக்காமல் போவாங்க. யார் நிறைய நகை போட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களோ அவங்கள கையை பிடிச்சி வச்சு நல்லா விசாரிக்கிறதுன்னா கட்டி